மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளன. கிரான் தொப்பிக்கலை பிரதான வீதியுடனான போக்குவரத்து அடைமழையினால் பாதிக்கப்பட்டமை எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. இதன் காரணமாக கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் புலிப்பாய்ந்துகள் மற்றும் தொப்பிக்கல பிரதேசத்தை அண்மித்த பகுதிகளுக்கான தரைவழி போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதனால் குறித்த பகுதிகளுக்கான போக்குவரத்திற்கு படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. படுவான்கரை பிரதேசத்தின் வெள்ளாவளி, மண்டூர் வீதி, ஆணிக்கட்டியவெளி, கம்பியாறு வீதி மற்றும் மதுரங்குடலை பால வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. வாழைச்சேனை பிரதேசத்தின் தாழ்நில பகுதிகள் மற்றும் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வீதிகளில் நீர் தேங்கி நிற்பதால் மக்கள் போக்குவரத்து செய்வதில் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இறால் பண்ணைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் இதனால் இறால் பண்ணையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. விவசாய நிலங்கள், வீதிகள் மற்றும் தாழ்நில பகுதிகள் பலவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகின்றது. இதேவேளை முல்லைத்தீவிலும் தொடரும் மழை காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது.